விஜய் வந்து வெண்ணிலாவை கவனிச்சுக்கிறத பார்த்துட்டு காவேரியால தாங்கிக்கவே முடியல. விஜய் வந்து தன்னை கண்டுக்காம இருக்கிறாரு. அதே மாரி வெண்ணிலாவ தான் ரொம்ப முக்கியத்துவம் தராரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தப்பா நினைச்சுட்டு இருக்காங்க. அதனால காவேரி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. விஜய பார்த்து பார்த்து வந்து டென்ஷன் ஆகுறாங்க. இந்த மாரி பண்ணிட்டுருக்காரே நம்மள அவருக்கு சுத்தமா பிடிக்காம ஏன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாங்க. தாத்தா கிட்டயும் சொல்றாங்க இத பத்தி. தாத்தா வந்து காவேரி மனசு வருத்தப்படுறான்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. அதுக்கு வந்து இல்ல தாத்தா அவ பொசசிவா இருக்கா. வேற எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லா ஒய்ஃபும் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்ற மாரிலாம் விஜய் தப்பா நினச்சிட்டு இருக்காரு. காவேரியோட பயத்த புரிஞ்சுக்காம அவங்க பொசசிவா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. வீட்டில் வந்து வக்கீல் வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு காவேரி என்ன நடந்திருக்கு இங்கே ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து காவேரி மேலே ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறாரு. அதன் விஷயமா தான் வந்து ப்ராப்பர்ட்டி விஷயமா பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு வந்து தப்பாக வந்து இங்கே சொல்லிடுறாங்க. எப்பவும் போல் ராகினி இந்த மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒரு டைவர்ஸ் பண்ண போகிறாரு. அதே மாதிரி அக்ரிமெண்ட் பற்றிலாம் பேசினாரு அப்படின்னு நம்மலாம் போட்டு கொடுத்துட்றாங்க. அதை கேட்ட காவேரி வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே என்னை அனுப்புறதுக்கும் டைவர்ஸ் பண்ணி என்னை அனுப்புறதுக்காக தான் விஜய் முயற்சி பண்ணுறாரா? அப்போ அவருக்கு வெண்ணிலா தான் முக்கியமாக நான் வேணாவான்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தாத்தா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. விஜய் கிட்டே பேசுகிறாரு. இங்கே பாருப்பா நீ இப்படியே இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. காவேரி முன்ன மாதிரி சிரிக்கிறது கிடையாது, பேசுறது கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் பொசிசிவ்னஸ் நீ நினச்சிட்டு இருக்க. எனக்கு ரொம்ப காவேரி ரொம்ப பயப்படுற அளவு தோறுது. அவளுக்கு வந்து பாதுகாப்பின்மை இல்லைன்னு நினைக்கிறா. உங்கள் உறவில் வந்து விரிசல் வராமல் இருக்கணும்னா காவேரி கிட்டே நீ நிறைய விஷயங்கள் பேசணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கேட்டுட்டு வந்து விஜய் யோசிக்கிறாரு. சரிங்க தாத்தா நான் காவேரி கிட்டே மனசிருந்து பேசுகிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன், என் மனசு இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் முடிவெடுக்கிறாரு. இந்த சூழ்நிலை விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வந்து தனியாக கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு முயற்சிகள் பண்ணுறாரு. அதன்படி காவேரியும் வராங்க. 2 பேருமே வந்து வந்து வண்டியில் போயிட்டுருக்காங்க டிரைவிங்கில். அப்போ வந்து விஜய் வண்டி ஓட்டிகிட்டே வந்து காவேரி கிண்டல் பண்ணிகிட்டே வராரு. என்ன காவேரி என்கிட்ட பேச மாட்டியா, இப்படி தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. காவேரி வந்து இப்போ என்னன்றீங்க, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி எங்கே போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்னே, எங்கே போனால் நான் என் புருஷன் கூப்பிட்டா வரமாட்டியா அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணுறாரு. உடனே வந்து இப்போ என்ன விஷயம் உங்களுக்கு, நீங்கள் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் சைட் விசி தான் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, நல்லா புரிஞ்சுக்கின காவேரி என்னை பற்றி, தாத்தா சொன்னது உண்மை தான் போட்டிருக்கேன், இவன் ஏதோ தப்பாக என்னை பற்றி புரிஞ்சு வச்சிருக்கா போட்டிருக்கேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து பேசிகிட்டே வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது திடீர்னு வந்து வண்டி வந்து ஒரு வண்டி முன்னாடி வந்துடுது. விஜய் வந்து பிரேக் போடுறாரு. அப்போ காவேரி வந்து அப்படியே போய் இடிச்சுக்கிறாங்க. நெத்திலேயே சரியான காயம் ஏற்படுது. அதை பார்த்து விஜய் அலறி துடிக்கிறாரு. என்னாச்சு காவேரி உனக்கு சொல்லிட்டு பதறி போகிறாரு. உடனே கூட்டின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போகிறாரு. காவேரி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, சரியாயிடுச்சுல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறாரு. வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சார் அந்த டாக்டர்கிட்ட கேட்குறாரு, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல காவேரிக்கு, இதுக்கப்புறம் அவளுக்கு எந்த ப்ராப்ளம் வருமா, எல்லா டெஸ்ட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்த காவேரி குழப்பம் அடைகிறாங்க. என் மேலே இவ்வளோ அக்கறை வச்சுருக்காரு, என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காரு, அப்புறம் எதுக்காக வந்து என்னை பிரியணும்னு நினைக்கிறாரு, எதுக்காக என்னை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போது இதெல்லாம் பொய்யா, இதெல்லாம் நடிப்பா, ஆனால் எனக்கு அப்படி பார்த்தா தெரியவே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. இவ்வளோ அன்பு என் மேலே கொட்டுறாரு, ஆனால் இவரை பிரிஞ்சு என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி இவர் மட்டும் என்னை பிரிஞ்சு எப்படி இருப்பார், இந்த மாதிரி இவ்வளோ அன்பு அக்கறையோடு பேசுகிற ஒரு மனுஷனால் வந்து டைவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. காவேரியால் தாங்கிக்கவே முடியல. எங்கள் காவேரி வந்து அப்படியே சைலண்டாக இருக்கிறத பார்த்துட்டு விஜய் என்னாச்சு காவேரி, ரொம்ப மயக்கமாக இருக்கா, என் மேலே சாஞ்சுக்கோ காவேரி அப்படின்றாரு. அது கேட்டுட்டு பரவாயில்ல அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, உனக்கு எதுவாக இருந்தாலும் சரி என்னால் தாங்கிக்கவே முடியாதுடி, உனக்கு தெரியும்ல, உனக்கு ஏதாவது ஒன்றா என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு காவேரிக்கு ஒன்றுமே புரியல. அப்படி வந்து காவேரிக்கு வந்து கரைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விஜயை பார்த்துட்ருக்காங்க. இவர் ஏன் இப்படிலாம் சொல்கிறாரு, அப்போது நான் எனக்கு ஒன்றுனா துடிச்சு போகிறாரு, அப்புறம் வந்து என்னை பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாரு, ஒன்றுமே புரியலையே எனக்கு. இதில் வேற ராகினி வந்து சொல்கிறதெல்லாம் உண்மையா, இவர் உண்மையிலேயே என்னது அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் என்னை டைவர்ஸ் பண்ணிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. சரி எல்லா விஷயத்தையும் வந்து இவர்கிட்ட டைரெக்டாகவே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்ணுறாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னோடனே, என்ன விஷயம் காவேரி அப்படின்றாங்க. இல்லை இந்த மாதிரி வீட்டுக்கு வக்கீல் வந்தார். ஆமாம் வக்கீல் வந்தார் அப்படின்றாங்க. சரி அவர் எதுக்காக வந்தார், அக்ரிமெண்ட் விஷயத்தமாக தான் வந்தார் காவேரி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஃபோன் வருது விஜய்க்கு. ஒரு நிமிஷம் காவேரி அப்படி சொல்லிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. காவேரியோட தாங்கிக்கவே முடியல. அப்போ ஓப்பனாக சொல்கிறாருன்னா அப்போ என்ன பிரிய தான் போகிறாருன்னு அழறாங்க.